பட்ஜெட் தொடர்பாக திமுக எம்பி கனிமொழி செய்தியாளர்களை சந்திக்கிறார். நேரலையில் பார்க்கலாம். காலையிலே முதலமைச்சர் அவர்கள் அவருடைய ஒரு ஸ்டேட்மெண்ட்ல சொல்லியிருந்தாங்க, தமிழ்நாட்டுக்கு வரவேண்டிய நிதி அதை பற்றி இந்த பட்ஜெட் ஏதாவது பேசுமா, கல்விக்கான நிதியை பற்றி இந்த பட்ஜெட்ல நமக்கு ஒரு தெளிவு பிறக்குமா என்று கேட்டிருந்தார்கள். எதற்கான ஒரு தெளிவும் இல்லாத ஒரு பட்ஜெட்டா இருக்கு. ஏற்கனவே தமிழ்நாட்டுக்கு ஜல்ஜீவன் மிஷன்ல நிறைய நிதி வரவேண்டி இருக்கிறது, அதிகப்படுத்தி தர வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறோம். இப்பொழுது அதையும் குறைத்திருக்கிறார்கள். அப்படி மாநிலங்களுக்கு எதிரான பல்வேறு விஷயங்களை கொண்டிருக்கக்கூடிய ஒரு பட்ஜெட், தமிழ்நாட்டுக்கு எந்த நிதியையும் தராமல் நம்முடைய கனிம வளங்களை சுரண்டுவதற்காக திட்டம் தீட்டக்கூடிய ஒரு பட்ஜெட்டாகத்தான் ரேர் மினரல்ஸ் நாங்கள் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்றது நம்முடைய அடிப்படை வளங்களை சுரண்டக்கூடிய ஒரு பட்ஜெட்டாக இந்த பட்ஜெட்டை நாம் பார்க்க முடியும். ஏமாற்றம் 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 அப்படின்றீங்க நீங்க ஆரம்பிச்சு சொன்னீங்க. ஏற்கனவே நம்ம எதிர்பார்த்தது தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் நடக்க போகுது, மேற்கு வங்கம், கேரளா, புதுச்சேரி போன்ற மாநிலங்கள் நடக்க போகுது. அந்த மாநிலங்களையாவது ஓட்டு வாங்குவதற்கு தேவையான திட்டங்கள், அதிக நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் ஒரு சின்ன ஆசை இருந்தது, தேர்தலை முன்னிட்டாவது எதையாவது செய்வாங்க அப்படின்னு. ஒரு ஏமாற்றம் யாருக்கு? அந்த வாக்கு வங்கி பெறுவதற்கு அவங்க திட்டம் கொடுக்காம இருக்கிறதுனால அவங்க மக்களுடைய வாக்குகள் அவருக்கு கிடைக்காம போயிடும் அப்படின்ற ஏமாற்றம் நீங்க சொல்றீங்களா? இல்ல மக்களை இந்த பாஜக அரசு மக்களை இந்த பாஜக அரசு நிச்சயமாக ஏமாற்றி இருக்கிறது என்பது தெள்ள தெளிவாக இருக்கிறது. வாக்கு தேர்தல் என்று வரும்பொழுது நிச்சயமாக எதிர்கட்சிகளுக்கு இதை நாங்கள் எடுத்து பேசுவதற்கு ஒரு வாய்ப்பாக அமையும். ஆனால் அதையும் தாண்டி திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை தமிழகத்தின் வளர்ச்சியைத்தான் எப்பொழுதுமே முன்னிலைப்படுத்தி இருக்கிறோம். அதனால் தமிழக மக்களுக்கு இது பெரிய அநீதி, மிகப்பெரிய ஏமாற்றமாக இந்த பட்ஜெட் இருக்கிறது. தமிழக மக்கள் பாஜகவை ஏமாற்றுவார்கள் இல்லைங்க, நிச்சயம் அது முன்னாலேயே முடிவு செய்யப்பட்ட முடிவு. அதனால பாஜகவிற்கு தமிழக மக்கள் வாக்களிப்பது என்பது சந்தேகத்திற்கு இடமில்லாமல் நிச்சயமாக என்றுமே நடக்காத ஒன்று. பீகார் மாநிலத்துடைய தேர்தல் நடந்தப்போ பல்கலைக்கழகங்கள் அறிவிப்பு, புதிய ரயில் பாதை அறிவிப்பு, புதிய காரிடார்ஸ் அறிவிப்பு அப்படின்னு நிறைய வந்தது. ஒருவேளை கூட்டணி அது பீகார் பட்ஜெட்டாவே இருந்தது. கூட்டணி ஒருவேளை அவங்க இருக்கிறாங்கன்றதுனால அந்த அறிவிப்பு வந்து இப்போ டபுள் இன்ஜின் சர்க்கார், அதாவது ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் அடுத்த பட்ஜெட்ல ஒருவேளை நிறைய எதிர்பார்ப்புகள் தமிழ்நாட்டுக்கு பூர்த்தி ஆகிற மாதிரி வருமோ? எங்க வருது டபுள் இன்ஜின் சர்க்கார்? அவங்க அதுதானே சொல்றாங்க. இல்ல, அது எந்த காலத்துக்கு வருதோ அப்பொழுது பார்த்துக் கொள்ளலாம். ஏன்னா ஒருவேளை இப்படி இருக்கலாம், என்ன பண்ணாலும் தமிழ்நாட்டில் நம்ம வெற்றி பெற போவதில்லை, அதனால் தமிழகத்தை கண்டுகொள்ள வேண்டிய அவசியம் இல்லைன்னு அவங்களே ஒரு முடிவோடு இந்த பட்ஜெட்ல நான் கேரளா, வெஸ்ட் பெங்கால் நாங்க 3 பேருமே புறக்கணிக்கப்பட்டிருக்கோம். அப்போ எப்படி இந்த தேர்தலை பாஜக தலைமையிலான அந்த தேசிய ஜனநாயக கூட்டணி மக்களிடம்